பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறுவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். விரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினாலும் நாம் இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த வருடம் நாம் பெற்றுக்கொள்கிற வருடம், சுதந்திரிக்கிற வருடம், வனாந்திர பாதையை கர்த்தர் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி நம்ம இன்ப கானானுக்குள்ளே நடத்த போகிற ஒரு வருடம். எனவே வெளித்திருங்கள், தூங்கிவிடாதிருங்கள், ஜெபியுங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் பக்கத்தில் இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மிகவும் பக்கத்தில் இருக்கிறது. இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளாமல் எப்பொழுது பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? எனவே எப்படியாவது போராடி எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்ட வேட்டுமணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும். பிரியத்துக்குரிய கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் அடியார் தனித்தனியாக ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுவேன். எல்லாருக்கும் நல்ல விருந்து பரிமாறப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை போலவே ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் நிறைய இடம் இருக்குது. 4 ஏக்கர் இடத்துல வச்சு கட்டியிருக்கிறோம். எங்கிருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து வந்து சேரலாம் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடக்கிறது. 3 வேளையும் சிறப்பான உணவுகள் அவர்கள் கொடுக்கப்படுகிறது. அங்கே நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற சில பிள்ளைகளுக்கு திருமணமாகி
பிரேக் ஆகிவிட்டு சட்டப்பூர்வமாக பிரிஞ்சுட்டாங்க. அவர்களுக்கு மறுபடியும் நல்ல விளையாட்டு நம்ம பார்க்குறோம். மூலாதா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மகள் நல்ல பிஇ படிச்சிருக்காங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க. அதே போல் படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக 37 வயதாகிற தம்பி, நல்ல குடும்பம், நல்ல வேலையில் இருக்காங்க, 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறாங்க. அவர்களுக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க, மூத்த மகன் 30 வயதாகிறது, நல்லா படிச்சிருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிற இளம் விதவை, ஒரு குட்டி குழந்தை உண்டு, மேபீடு படிச்சிருக்காங்க, 27 வயதான ஆகிறது, குழந்தையோடு ஏற்றுக்கொள்கிற பக்குவம் படைத்த நல்ல ஒரு கிறிஸ்தவ மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, 1 சாமுவேல் 3:6 கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலி இடத்துல போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். எனக்கு புரிந்து கொள்ள முடியாத காரியம் என்னவென்றால், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், வானாதி வானவர், சர்வத்தையும் படைத்தாளுகிற அந்த மகா பெரிய ஆண்டவர் ஒரு சின்ன பையனை தேடி வானத்திலிருந்து இறங்கி வந்தாரா? சாமுவேலே சாமுவேலே என்று 4 முறை அவனை கூப்பிட்டாரா? அந்த அளவுக்கு சாமுவேலை ஆண்டவர் மதித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தாயின் கருவிலை உருவாகும் பொழுதே ஆண்டவர் தன் ஊழியத்திற்கு என்று சொல்லி தேர்வு செய்தார். இவன் எனக்கு என்று முன்குறித்தார். அதை போலவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கூட எனக்கு என்று சொல்லி உங்கள் தாயின் கருவிலே உங்களுடைய எலும்புகள் உருவாருக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தால் சொல்லியிருக்கலாம், உனக்கு அழகு இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு திறமை இல்லை, உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு வேலை இல்லை, உனக்கு வீடு இல்லை, நீ ஒன்றுக்கு உதவாத, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் யாரை நேசித்தீர்களோ, யாரை தேடி போனீர்களோ அவர்கள் உங்களை தூக்கி வீசியிருக்கலாம். ஆனால் தேவன் ஆண்டவர் இயேசு உன்னை ஒருபொழுதும் அப்படி வெறுப்பதே இல்லை. அவர் சொல்லுகிறார், நீ தான் எனக்கு முக்கியம் அப்பா, உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன், உன்னை வைத்து நான் மிகப்பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன், எனக்கு செவி கொடுப்பாயா என்று உங்கள் உள்ள கதவை தட்டுகின்றார். இன்றைக்கே அவருடைய கதவை, உன் வாசல் கதவை திறவுங்கள். இன்றைக்கு இயேசுவை வாரும் என்று சொல்லுங்கள். அவர் வருவார், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களை 1000 மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. ஒட்டக மயிர் உடைய அவன் தரித்திருந்தான் என்று இந்த இடத்தில் காண்கிறோம். ஆண்டவர் ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர் மீது கடுங்கோபம் கொண்டார். எந்த ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்காக உருவாக்கி அவர்களை எங்கே வைத்தாரோ அதே தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார், ஓடுங்க. ஆண்டவருக்கு முன்பு இந்த பழத்தை சாப்பிட்டதுனால நிர்வாணமாக இருக்கும்னு சொல்லி இலை தலை செடிகளை அவர்கள் உடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் ஆட்டு மயிரிலான உடையை அவர்களுக்கு போட்டு விட்டு அவருடைய மானத்தை மறைத்தார் என்று நாம் காண்கின்றோம். அதன் பிற்பாடு புதிய ஏற்பாட்டிலே நாம் காண்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அப்படி ஆதாமுக்கும் அவளுக்கும் செய்தார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய தாசனாகிய அந்த யோவான் ஸ்நானகன் ஊழியத்துக்கு வந்த பொழுது ஒட்டக மயிரினால் ஆன ஒரு உடையை அவர் தரித்திருக்கிறார். ஒரு வார்க்கச்சையை கட்டியிருந்தார். நான் நிச்சயமாக நினைக்கின்றேன், அங்கே ஆட்டுத்தோலை மயிரை ஆதாமுக்கு ஏவாளுக்கு உடுத்திய அதே ஆண்டவர் தான் இந்த யோவான் ஸ்நானகனுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த தோலை எடுத்து நீ உடுத்தி கொள் என்று சொல்லி வார்க்கச்சையை கட்டி அவரை அனுப்பியிருப்பார் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அங்கே ஆதாம் ஏவாள், இங்கே யோவான் ஸ்நானகன், ஜோடாக நாம் பார்க்குறோம். அவர்கள் மானம் மறைக்கப்பட வேண்டும். அவர்கள் மக்களை சந்திக்கிற பொழுது, ஊழியம் செய்கிற பொழுது டீசெண்டாக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனை தேடி 1000 ஜனங்கள் வரப்போகிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க, வல்லமையான கருவியாக இருக்க போகிறார். அவருக்கு ஒரு நல்ல வஸ்திரம் தேவை என்று அறிந்து ஆண்டு ஒட்டக மயிரிலான ஒரு உடையை செய்து போடு உடுத்தி வார்க்கச்சையை கட்டியிருந்தார். ஐயர் வாழலாம் வார்க்கச்சைகளை கட்டியிருப்பது போல இங்கே யோவான் ஸ்நானகனும் கட்டியிருந்தார் என்று நாம் காண்கிறோம். உங்களுக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் உங்களுக்கு உடுத்து வைப்பார். உங்களுக்கு என்ன வஸ்திரம் தேவையோ அந்த வஸ்திரத்தை உடுத்து வைப்பார். உங்களுக்கு வஸ்திரம் தேவை என்பதை ஆண்டவர் உணர்கிற பொழுது அந்த வஸ்திரத்தை உடுத்து வைக்கின்றார்.
உங்களுக்கு பணம் தேவை, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தேவை, இல்லைன்னா இந்த காரியத்துக்கு பணம் தேவை, அந்த காரியத்துக்கு பணம் தேவை, அந்த பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். வீடு தேவை என்று சொல்லி ஆண்டவர் அறிகிற பொழுது வீடு கட்டி தருகிறார். வாகனம் தேவை என்று ஆண்டவர் அறிகிற பொழுது உங்களுக்கு வாகனத்தை வாங்குவதற்கான வழிகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். உங்களை அவர் உடுத்துவிக்கிறவராக இருக்கின்றார். கிறிஸ்துமஸ் காலங்கள் வருகிறதா, வேலைக்கு போக வேண்டுமா, ஊழியத்துக்கு வர வேண்டுமா, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார், உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் வஸ்திரங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். என்னத்தை உடுக்கப் போகிறோம் என்று நினைக்க வேண்டாம். 20,000 30,000 சேர சொல்கிறாங்களே, 1 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்களே, நான் எப்படி என் மகளுக்கு உடுத்த போகிறேன் என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். யோவான் ஸ்நானகனுக்காக மயிரை உடுத்தி ஆண்டவர் உங்களுக்கும் கூட அப்படியே அவர் செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கின்றார். தேவன் உங்களை போஷிப்பார், இரண்டாவதாக உங்களை உடுத்துவார் என்ற அவர் தகப்பனாக இருக்கிறபடியினாலே நீங்கள் டீசெண்டான ட்ரெஸ் போட வேண்டும், டீசெண்டாக மக்களுக்கு மத்தியில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே நான் காண்கின்றோம். அடுத்த ஊழியத்துக்கு போகிறவங்க, ஊழியத்துக்கு வந்தவங்களாம் யோவான் ஸ்நானகன் ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பாங்க. என்னடா இது ஒட்டகத்திலான தோலை எடுத்து அவர் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காரு, வித்தியாசமாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்துருப்பாங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை அவர் போட்டிருக்கார், போட்டு கம்பீரமாக அவர் நின்னாராம். தேவன் நமக்கு வித்தியாசமான ஞானத்தையும் புத்தியும் அவர் கொடுக்கின்றார். அது ஞானத்தை புத்தி ட்ரெஸ்ஸிங்கில் கூட அது வருது, ஆனால் அது டீசெண்டாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் ஆதியிலேருந்தே நான் சொல்கிற காரியம் தான், ஒரு மனிதன் மனுஷி அவள் கர்த்தருக்குரியவர்களா என்பதை முதலாவது எங்கே இருந்து நாம் கண்டுபிடிக்கலாம் என்றால் அவர்கள் போடுகின்ற உடையிலிருந்து தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். நீ கர்த்தருடைய பிள்ளையா இல்லையாங்கிறது எதிலிருந்து தெரியும்? நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்லேருந்து தான் தெரியும். அது கண்ணியமானதாக இருக்க வேண்டும், டீசெண்டாக இருக்க வேண்டும், முழுவதுமாக மறைக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற ட்ரெஸ்ஸாக அது இருக்கக்கூடாது. காலங்கள் செல்ல செல்ல அப்படிப்பட்ட ட்ரெஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில். எல்லாரும் அப்படி தான் போடுறாங்க, போடட்டும். ஆனால் கர்த்தருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்றால், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் நீங்கள் அப்படி ட்ரெஸ் போட முடியாது. ட்ரெஸ் போடும்போது யோசிப்பீங்க, பல முறை யோசித்தா நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி வாங்குவீங்க, அதை பிள்ளையை போட்டு போவீங்க. எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுடைய மீது நமக்கு இருக்கிற அன்பு, வைராக்கியம், தேவனுக்காக வாழ வேண்டுங்கிற உறுதி வாலிப வயதில் வருகிற பொழுது அது எங்கே ஆரம்பிக்கிறது? நம்முடைய ட்ரெஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது. 4 பேருக்காக நம்ம டீசெண்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம், நம்மை மூடிக்கொள்ள வேண்டும், மறைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போம். வெளிச்சம் போட்டு படம் போட்டு நாம் காண்பிக்க மாட்டோம். நாம் இந்த நாட்களிலே யூடியூப்பை பார்க்கும் பொழுது எத்தனை பேர்கள் எவ்வளவு வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்றார்கள். ஒருவேளை அது அவர்களுக்கு லைக்ஸை கொண்டு வரலாம், நிறைய ஃபாலோவர்ஸை கொண்டு வரலாம், அவர்களுக்கு அது பெருமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. கண்ணியமாக உடை உடுத்த வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார். பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு முதலாவது கண்ணியமாக உடை உடுத்த சொல்லிக் கொடுங்க. உலகத்தார் எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணலாம். என் கிளாஸ்மேட் அப்படி போட்டிருக்காங்க, நான் படிக்க போகிற இடத்துல அப்படி போட்டிருக்காங்க. யாரும் உலகத்தார் அப்படி தான் இருப்பாங்க, போடணும். நீ கர்த்தருடைய பிள்ளை அம்மா, நீ அப்படி போடக்கூடாது. தம்பி, நீ கர்த்தருடைய பிள்ளை, டீசெண்டாக தான் ட்ரெஸ் போடணும்னு சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்பொழுது தான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம். யோவான் ஸ்நானகனுடைய அறிமுகம் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்லேருந்து தான் அதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு அப்புறம்தான் அவர் ஊழியத்தை பற்றி நாம் காண்கிறோம். நம்முடைய வெற்றி என்பது நாம் அணிகிற ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. அது டீசெண்டாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவார், கிருபா வரங்களை தருவார், எடுத்து பயன்படுத்துவார், உயரமான இடங்களில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். பணம் அதிகமாக நமக்கு இப்பொழுது வரலாம், கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுக்காக ட்ரெஸ் எடுக்கும்பொழுது உலகத்தார் மாதிரி நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. தாழ்மையாக இருங்க, நல்ல ட்ரெஸ் எடுங்க, கண்ணியமாக உடுத்துங்க. 4 பேருக்கு இடரலாக நம்ம ட்ரெஸ் உடுத்தக்கூடாது, நல்லபடியாக உடுத்த வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் எடுத்திருக்கிறார். 2ஆவதாக நாம் பார்க்கிறோம், அறையில் வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தார். எதுக்காக கட்டியிருந்தாருன்னா, டீசெண்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உழைந்து விடக்கூடாது என்பதற்காக, மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வார்க்கச்சையை கட்டியிருந்தார். வீட்டுக்குரியவர்களே, நிறைய வாலிபர்கள் பேண்ட்டில் பெல்ட்லாம் போடாமல் அது வந்து விடும் பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் வார்க்கச்சையை கட்டியிருந்தார் என்று நாம் காண்கிறோம். அது மிகவும் பாராட்டுகின்றோம். பாருங்கள், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருக்கு ஆகாரமாக இருந்தது. வெட்டுக்கிளி யாராவது சாப்பிட முடியுமா?
வெட்டுக்கிளியை அவர் சாப்பிட்டாரா? கடிச்சு சாப்பிட்டாரா? காட்டுத்தேன் நிறைய பேர் சாப்பிட்டாங்க. சிம்சோன் சாப்பிட்டார், யோனத்தான் சாப்பிட்டார். நானும் கூட வாக்கிங் போகிறதுக்கு முன்னோட்டி டெய்லி கொஞ்சம் தேன் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து குடிப்பேன். காட்டுத்தேன் என்பது மிகவும் பிரயோஜனமானது. அது ஆவியை உற்சாகப்படுத்துகிறது, நமக்கு பலன் கொடுக்கிறது, நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, நல்லது. வெட்டுக்கிளி அவர் சாப்பிட்டாரா? பிரெட் ஆம்லேட் மாதிரி, காஃபி மாதிரி. அவர் அங்கே ஹனியை குடிக்கிறார், தேனை குடிக்கிறார். இங்கே பிரெட் என்னன்னு பார்த்தா வெட்டுக்கிளியாக இருக்கிறது, அதையெல்லாம் எடுத்து அவர் சாப்பிட்டாராம். ஒருவேளை எகிப்தில் நடந்த அந்த வாதைகளை அவர் நினைவு கூறும்படியாகவும் கர்த்தர் வல்லமையானவர் என்பது நெரும்படியாகவும் அவர் அது சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் சாதாரணமான மனிதர்கள் வெட்டுக்கிளியை சாப்பிட்டா வாமிட் எடுத்து செத்து போயிடுவாங்க. ஐயா, அது முடியவே முடியாது, அட்வர்ஸ் எஃபெக்டை ஏற்படுத்திடும். ஆனால் இந்த மனிதன் வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டார், காட்டுத்தேனை குடித்தார், தைரியமாக சிங்கத்தை போல ஊழியத்தை செய்தார். ஹவ் இட் இஸ். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அந்த சிம்பிளான ஃபுட்டு, அந்த வெட்டுக்கிளியை சாப்பிட்டா கூட அவருக்கு உடம்புல அது சேர்ந்தது. அவருக்கு ஒன்றும் வாமிட்டு வரலை, இல்லைன்னா எதுவும் ஆகலை. அவர் அழகாக சாப்பிட்டார், அழகாக ஏப்பம் விட்டார், அழகாக அது ரத்தத்தோடு ரத்தமாய் மாம்சத்தோடு மாம்சமாய் கலந்தது. ஒன்று காட்டுக்குள்ளே போய் அவர் அங்கங்கே ஹோட்டல்லாம் தேட முடியாது, சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும். அதனால் ஆண்டு கிடைச்ச அந்த வெட்டுக்கிளியை நல்ல ஆகாரமாக அவருக்கு கொடுத்தார். அது சாப்பிட்டார், ஒன்றுமே செய்யலை. இன்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கோடு 2 சாப்பாடு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல, தெளிவாக வார்த்தை சொல்கிறது. இந்த மனிதன் புசிப்புக்கும் குடிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் வெட்டுக்கிளி, கிடைச்ச வெட்டுக்கிளியை வச்சு சாப்பிட்டாரா? இப்படி வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு எதை தாராரோ, நம்ம அம்மா எதை தாராங்களோ, குடும்பத்தில் எது கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிடுவதற்கு பழக வேண்டும். யோவான் வெட்டுக்கிளியை சாப்பிடுவதற்கு பழகினான். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறாங்களோ அதை சாப்பிடுங்க. டெய்லி பருப்பு சாம்பார் தாங்க வீட்டில், டெய்லி மீன் குழம்பு தான், டெய்லி புளி குழம்பு தான். எங்கள் வீட்டில் டிஃபனே கிடையாது, 3 வேளையும் ஒரே சாப்பாடு தான். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பரவாயில்லை, நமக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா சாப்பிட வேண்டி தான். ஆண்டவரை இந்த சாப்பாடை நீங்கள் ஆசீர்வதிங்க, எனக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாருங்க. எங்கள் வீட்டில் மட்டன் எடுக்க முடியல, சிக்கன் எடுக்க முடியல, எங்கள் வீட்டில் பிரியாணி வைக்க முடியல, கிரேவி வைக்க முடியல, எனக்கு இதுதான் கஞ்சி தான் கிடச்சிருக்கு, இதை ஆசீர்வதிச்சு தாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தருவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் என்ன சாப்பாடை சாப்பிட்டாலும் நீங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது மட்டன் சிக்கனை விட உங்களுக்கு தேவையான வல்லமையை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. என் மாணவர் ஒருவர் எம்ஏ படிச்சுட்டு இருந்தார், இங்கிலீஷ். ஒரு பாடி பில்டர், ஜிம்முக்கு போய் உடம்பு தேத்துறவர். நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்க? சரி, ஒரு நாளைக்கு ஒரு 25 முட்டை சாப்பிடுவேன், ஒரு 3 கிலோ சிக்கன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். நான் சொன்னேன், போதும், சாப்பிட்டா சார் அந்த ஜிம்முக்கு போகிறதுக்கெலாம் உடம்பு தேத்துறதுக்கு பாடி பில்டிங் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதை கெடுத்தும் சொல்லலை, பாராட்டவும் இல்லை, அப்படியான்னு மட்டும் கேட்டுக்கிட்டேன். இப்படி வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் அப்பத்தினாலே பிழைக்கவில்லை, முட்டையினாலே பிழைக்கவில்லை. கிடைச்சா சாப்பிடலாம். சிக்கன் மட்டனை நான் கெடுத்து பேச வரல, கிடைச்சா சாப்பிடுவோம். கல்யாண வீட்டில் கிடைக்கிது, அம்மா செஞ்சு தரேன், ஊழியத்தில் கிடைக்கிது, சந்தோஷமாக சாப்பிடும். இல்லை, கிடைக்கிறது எதுவும் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தால் கூட அதையும் சாப்பிடும். நம்ம உடம்புக்கு ஒரு கேடும் வராது. மதுபானத்தை குடிப்பதை விட தேன் குடிப்பது எவ்வளவோ நல்லது, உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. அதிகாலையில் தேன் குடிப்பது உடம்புக்கு மிகவும் நல்லதாக இருக்கிறது அல்லவா? இப்படி இருக்கத்தக்கதாக யோவான் ஸ்நானகர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு. அவர் சாப்பாட்டு விஷயத்தில் கூட ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போனார். ட்ரெஸ்ஸில் நல்லா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு முன்மாதிரியை வச்சார், சாப்பாட்டில் ஒரு முன்மாதிரியை வச்சார். ஒரு தகப்பனாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த முன்மாதிரியை வச்சுட்டு போகணும். ட்ரெஸ் பண்ணுறது எங்கள் அப்பா டீசெண்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லணும். அதை பார்த்து அவங்களும் பண்ணணும். எங்கள் பெரியப்பா, எங்கள் அம்மாவுடைய அக்கா மாப்பிள்ளை டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, இப்போ வேட்டி தான் கட்டிருப்பான். பிள்ளைகளுக்கு சாரம் உடுக்கிறதுக்கு அது அனுமதியே கிடையாது, வேட்டி தான் உடுக்கணும் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா. அதுவும் அவங்க
அதை மூட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வேட்டியை வந்து இணைத்து தைத்த பிறகு தான் அவங்க போடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி. சாரை அவங்க கட்டக்கூடாது. இது வந்து பெரியப்பாவுடைய கட்டளையாக இருந்தது, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ண வேண்டும் என்று. பெரியப்பா இப்பொழுது அவர்கள் மறுமைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவில் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுடைய பெற்றோர், அவருடைய தகப்பன், எங்களுடைய பெரியப்பா கற்றுக் கொடுத்துருந்தாங்க, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால அங்கே பெரிய ஒரு மேன்மை கிடைத்தது என்று நாம் காண்கிறோம். தேவன் நம்மை பார்க்கின்றார், உலகமும் நம்மை பார்க்கிறது, நம்முடைய பிள்ளைகளும் நம்மை பார்க்குறாங்க. ஒரு ஆசிரியராக இருந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னா உங்கள் பிள்ளைகள், மாணவ செல்வங்கள் உங்களை பார்க்கின்றனர். அவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் ட்ரெஸ் பண்ணுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோங்கிறத வந்து நாம் பார்க்க வேண்டும், நான் சிந்திக்க வேண்டும். அதுக்காக நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் இதுபோல் சிம்பிளாக அவர் பண்ணார். அவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆயிரம் பேர் வந்தாங்க. அதிகாரிகள், படித்தவங்க வந்தாங்க, சோல்ஜர்ஸ் வந்தாங்க, ஃபேரிசி, சதுசீஸ், வேதபாரகர்கள், வேதத்தை நன்கு கற்று தேர்ந்தவர்கள்லாம் வந்தாங்க. ஆண்கள் பெண்கள் வந்தாங்க, திரளாகி வந்தாங்க. யாரை பார்ப்பதற்காக வந்தாங்க? வெட்டு கிளியை சாப்பிட்டவனை, காட்டுத்தேனை குடித்தவனை, ஒட்டகத்தோழியை இழுத்து ட்ரெஸ் போட்டிருந்தவனை தேடி போனாங்க. அப்போ ட்ரெஸ் பண்ணுறது எப்படிங்கிறது மேட்ரு இல்லை. நல்லா ட்ரெஸ் போட்டால் தான் நீ மதிப்பாங்கலாம் கிடையவே கிடையாது. இது மாதிரி சாப்பிட்டா தான், மட்டன் சிக்கன் சாப்பிட்டா தான் பலன் கிடைக்குங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ தாழ்மையுடையவளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தாழ்மையாக ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட இருப்பாருன்னா நம்மளை தேடி ஆயிரம் ஜனங்கள் வருவார்கள். உங்கள் கடையை தேடி ஆயிரம் ஜனங்கள் வருவார்கள். உங்கள் பிஸ்னஸை தேடி ஆயிரம் ஜனங்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த கிருபைகளை கத்திருந்த வருடத்திலே உங்களுக்கு தருவாராக. சாப்பாட்டு விஷயம், ட்ரெஸ் விஷயம், ரெண்டு ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடாதீங்க. அதில் கவனமாக இருங்க. அதில் கவனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதித்து வியாதியை நீக்குவார், எல்லாம் நலமாக இருப்பது நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட அருமையானபடி இப்படி சத்தத்தை கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கீங்களே அப்பா. எவ்வளவு நல்லவர் அப்பா, எவ்வளவு நல்லவர் ஐயா, எவ்வளவு போதுமானவர் அப்பா, எவ்வளவு உருக்கு நிறைந்தவர், எவ்வளவு இரக்க நிறைந்தவர் ஐயா. ஆண்டவரே, ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் ஆண்டவரே, நல்ல ட்ரெஸ் கூட இல்லை ஆண்டவரே, அவர் வெட்டுக்கிளியை காட்டுத்தேனையும் சாப்பிட்டார். ஆனால் உம்முடைய அபிஷேகம் அந்த மனிதன்கிட்ட இருந்ததுனால அவரை தேடி ஆயிரம் ஜனங்கள் போனாங்கப்பா. அவுட்டர் அப்பியரன்ஸ் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ஸ், ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. இது மாதிரியாக தகப்பின் ட்ரெஸ்னால அல்ல ஆண்டவர், பணத்தினாலே இல்லை, ஆபரணங்களால் அல்ல. கர்த்தர் கூட இருக்காரா? ஆண்டவர் கூட இருக்கிறார். தாவீதுக்குள்ள ஆண்டவர் இருந்தார், யோசேப்புக்குள்ள ஆண்டவர் இருந்தார், யோபுக்குள்ளாக ஆண்டவர் இருந்தார். அதனால் அவங்க அந்த உலகத்தை அசைத்தார்கள் ஐயா. தானியலுக்குள்ளாக ஆண்டவர் இருந்தார், அவர் பாபிலோனையே அசைத்தார், உலகத்தையே அவர் அசைத்தார் ஐயா. எங்களையும் அப்படியே மாற்றுங்கப்பா, எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை வழிநடத்துங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க ஐயா. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. முக்கியமாக வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரை எந்திக்க கூட முடியல, உட்கார கூட முடியல, சாப்பிட கூட முடியல, தூங்க கூட முடியல, ஐயோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வயிற்று வலிக்குது, அப்படி பண்ணுது இப்படி பண்ணு சொல்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதை சரிப்படுத்து, புண்களை மறைய செய்யும், கட்டிகளை மறைய செய்யும். ஆண்டவரை செயல்படாத அவயங்களை செயல்பட வைத்தரலும். ஆண்டவர் புதிய கிட்னிகளை பொருத்தியறலும், ஹார்ட்டு பொருத்தியறலும், எல்லா அடைப்புகளையும் திறந்துடலும், வாதம் பக்கவாதம் முடக்குவாதங்களை மாற்றியறலும். ஆண்டவரை, பேய்க்கு பயந்து பேயினாலே பாதிக்கப்பட்டு தானாய் பேசி சிரிக்கிற, ரூமுக்குள்ளே பூட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது விடுவித்து கொண்டு வரும். பண நெருக்கடியில் கடன் பாரத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதங்களை தாரும். புதிய நிரந்தரமான வாசல்களை திறந்து தாரும். பிள்ளைகளுடைய தாழ்ச்சியை மாற்றியறணும். ஒன்று குறைவிடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. இப்படி பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ நல்லா இருக்கட்டும். கடை வைத்திருப்பவர்களுக்காய், வாகனம் ஓட்டுபவர்களுக்காய், மீன் பிடிப்பவர்களுக்காய், மாத சம்பளத்துக்காரர்களாய், வார சம்பளத்துக்காரங்களுக்காக, நாள் சம்பளத்துக்காரங்களுக்காக, இப்போ கடை வைத்திருப்பவர்களுக்காய், ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்களுக்காக, ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நல்ல காரியம் நடக்கட்டும். வாலிபர்களை ரட்சியும், மைதான கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஊழியம் செய்தவர்களையும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆசிரிய திராட்சை தோட்ட ஊழியங்களையும் அடைக்கலான் குறையும் உயர்வுலத்தையும் ஆசீர்வதியும். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுது மறவாதே.
உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அன்யோன்யமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.